வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய அரசின் பட்ஜெட் குறித்த பொதுமக்கள் பார்வைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட் நாளைக்கு தாக்கலாக போகுது. மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எப்போவுமே இருக்கும். வருஷா வருஷம் அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக இந்த வருஷத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் பலதரப்பட்ட மக்களை பார்த்துருப்பீங்க. அவங்களோட நீங்கள் பழகின வகையில் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளை முன் வச்சுருக்காங்க? மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு புள்ளியில் மிக முக்கியமாக இந்த தரம் இருக்குது. அதுவும் குறிப்பாக மத்திய அரசாங்கம் நம்ம ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. அதாவது என்னென்னா, டேக்ஸ் லாஸ், இன்கம் டேக்ஸ் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது 1960களில் வந்த ஒரு வருமான வரி சட்டங்கள். அதை முற்றிலுமாக மாற்றி அமைத்து எளிமைப்படுத்தி எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியில் இந்த முறை புதிய வருமான வரி சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்ற ஒரு செய்தி ஏற்கனவே நிதியமைச்சர் அவர்களால் பல்வேறு இடங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போது இந்த முறை நம்ம அதற்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. வரி சீர்திருத்தங்களோடு உள்ளிட்ட அதே சமயத்தில் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரி முறை என்பது இந்த முறை அறிமுகமாகும் என்பது ஒரு மிக முக்கியமானது. இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னென்னா, நம்ம ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரஸ்ட் எதுவாக இருந்தாலும் வரியை போய் கட்ட போகணும்னா நம்மளால் சுலபமாக நம்மளாலேயே அதை செலுத்த முடியக்கூடியதோ, திட்டமிடக்கூடியதாகவோ, அல்லது அதை சப்மிட் பண்ணக்கூடியதாகவோ அது இருப்பது இல்லை. அது நம்ம ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை நம்பி தான் நம்ம பல வகையில் நம்ம செய்கிறோம். அது ஒரு இயல்பாகவே தேவையாக இருக்குது. அதில் பல பிரிவுகள், விதிகள் எல்லாம் புரிய மாட்டேங்குது. இப்போ இதெல்லாம் ஒரு சிக்கல். இப்போ இந்த முறை நமக்கு நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாறுதல் என்னவா இருக்க போகிறது என்றால், இந்த டாக்ஸேஷன் லாஸே மாறப்போகிறது என்று சொல்கிறார்கள். அப்போது நாளைக்கு அது தெரிய வந்துவிடும். அப்போ அந்த டாக்ஸேஷன் லாஸ் என்ன புதுமை எவ்வளோ வரப்போகிறது, எவ்வளோ எளிமையாக வரப்போகிறது அப்படிங்கிறது முதல் பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் படிக்கும்போதே டாக்ஸ் லாஸ் எல்லாம் ஒரு ஆடிட்டர் தான் படித்து நமக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. நாமளே படித்தா அது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு எளிமை தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதை இந்த முறையை கண்டிப்பாக அரசாங்கம் செய்து தரப்போகிறது. இப்போ இதுக்கப்புறம் எதிர்பார்ப்புகள், அது நம்முடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு துறை சார்ந்தும் நமக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றன. இந்த எதிர்பார்ப்புகள் என்ற அளவில் நம்ம சில விஷயங்களை நம்ம சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா, கடந்த ஆண்டு நம்முடைய மொத்த உள்நாட்டு வளர்ச்சி என்பது எவ்வளவு இருந்தது என்று பார்க்க வரும்பொழுது, நம்ம இந்த முறை மார்ச் மாதம் நம்ம நிதியாண்டு முடியும் போது 6.5லேருந்து 6.7% நமது ஜிடிபி வளர்ச்சி இருக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது நீங்கள் ஒரு போதுமான வளர்ச்சியா என்றால் போதுமான வளர்ச்சி இல்லை. அப்போது வரக்கூடிய இந்த பட்ஜெட் மூலமாக நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால், கூடுதலான அரசாங்க நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட வேண்டும். இப்போ கொரோனா காலம் முடிஞ்ச பிற்பாடு, கொரோனாவுக்கு பின்னாடி அரசாங்கம் 4 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக ஏராளமான முதலீடுகளை செய்து வந்தன. அதனால் என்னென்னா, அது டிஃபென்ஸில் செய்தார்கள், இந்த மாதிரியான ரயில்வேஸில் செய்தார்கள், இந்த மாதிரி வேறு துறைகளில் செய்தபோது இயல்பாகவே அந்த சார்ந்த நிறுவனங்கள், அது சார்ந்த ஒரு பணிகள் எல்லாமே கூடுதல் உத்வேகம் பெற்றன. அது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. அப்போது இந்த ஆண்டு இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நம்ம இந்த கொரோனா முடிந்து திருப்பியும் நம்ம நார்மல் சைக்கிளுக்கு வந்த பிற்பாடு அரசாங்கம் படிப்படியாக இந்த நிதி ஒதுக்கீடுகளை இன்னும் மேம்படுத்த வேண்டும், இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. கடந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா 11.11 லட்சம் கோடி மூலதன செலவினங்களுக்காக, டெவலப்மெண்ட்டுக்காக செய்ய போகிறோம்னு நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். இதே மாதிரி இன்னும் கூடுதலான ஒரு முதலீடு இந்த ஆண்டை எதிர்பார்க்க போகிறோம். அது நீங்கள் அந்த கதி சக்தி என்ற திட்டத்தின் வாயிலாகவோ இல்லை பல்வேறு வகையில் நம்ம அது இந்தியாவினுடைய ஒரு உள்கட்டுமான வசதிகளிலும், அந்த மாதிரியான ஒரு ரயில்வே, இந்த மாதிரியான இதரமான துறைகள்லையும் அது ஃபைனான்ஸ், டிஃபென்ஸ் எல்லாத்துலேயும் அந்த முதலீடுகள் செய்யப்பட போகின்றன. அப்போது நம்ம அரசாங்கத்தினுடைய முதலீடு இந்த முறை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அது தொழில்துறையினர் மட்டுமல்ல, சாதாரண மனிதர்களுக்கும் அது நிச்சயமாக பயன் தரக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த அரசாங்க முதலீடுகள் அதிகரிக்கும் பொழுது இயல்பாகவே இந்தியாவில் பல புதிய கட்டுமான பணிகள் அல்லது ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கட்டுமான பணிகளுக்கெல்லாம் கூடுதல் ஊக்கத்தை தரும், அதை மேம்படுத்தும். அதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் பெருகும், அதன் மூலமாக தனிநபர்களுடைய வருவாய் பெருகும், அதன் மூலமாக பண சுழற்சி அதிகமாகும், பொருளாதாரம் இங்கே நீங்கள் சுழற்சி அடைவதற்கு வரி விகிதங்கள் உதவி செய்யும். இதெல்லாம் ஒரு பகுதியாக மேக்ரோ எக்கனாமிக்ஸில் நமக்கு இன்னைக்கு தேவை என்னன்னா, ஒரு புஷ், நம்மளை இன்னும் மேலும் ஊக்கப்படுத்துவதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை மத்திய அரசு வழங்கும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. நிச்சயமா சார். இப்போ முக்கியமான துறைகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நாட்டில் உழவும் தொழிலும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ விவசாயம், தொழில்துறை, அப்புறம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த புத்தொழில், டிஜிட்டல் துறை, இந்த மாதிரி துறைகள், அப்புறம் ரொம்ப அடிப்படையான தேவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி மற்றும் சுகாதாரம். இந்த மாதிரி துறைகளில் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது சார்? நான் கேட்குறது ஃபுல்லாகவே பொதுமக்களுடைய பார்வை. இப்போ சுகாதாரத்துக்கு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், கல்விக்கு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ எந்தெந்த துறைகள்லாம் அதிகமான ஒதுக்கீடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள்?
பொதுவாக சர்வதேச அளவில் நம்ம புரிந்து கொண்டோம்னா வேறு பல நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கல்வினா ஜிடிபியில் ஒரு 6% அளவுக்கு ஒதுக்கீடு இருக்கணும், சுகாதாரம்னா அதே மாதிரி ஒரு கூடுதலான ஒதுக்கீடு இருக்கணும். இது மாதிரிலாம் ஒரு புள்ளி விவரங்கள் கணக்குகள் இருக்கின்றன. நாம் அந்த மாதிரியான ஒதுக்கீடுகளை தான் எதிர்பார்க்குறோம். நம்ம நாட்டில் எப்படி நம்ம பொதுவாக ஒதுக்கீடு செய்வோம்னா நம்ம டிஃபென்ஸுக்கு நம்ம நிறைய ஒதுக்கீடு செய்வோம். அது தவிர்க்க முடியாது. நம்ம வந்து அது அவசியமும் கூட நம்ம சுற்றி இருக்கக்கூடிய த்ரெட்டெல்லாம் நம்ம வந்து சமாளிக்கணும்னா நம்ம புதிய கருவிகள் வாங்கணும், தொழில்நுட்பங்களை வாங்கணும். அதனால இந்த முறையும் டிஃபென்ஸுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. கல்விக்கு செய்யக்கூடிய நிதி முதலீடு என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்குது. ஏனென்றா இப்போ நீங்கள் வந்து இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தின் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் பள்ளிகளை வந்து கட்டி கொடுக்கறது, அதே மாதிரி புதிய கல்வி நிறுவனங்களை கட்டி கொடுக்கறது, ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏராளமான பல்வேறு திட்டங்களை வந்து மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. NEP 2020 வாயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் வந்து கொண்டு வராங்க, டிஜிட்டைஸ் பண்ணுறாங்க, அதை வந்து ஆன்லைனில் எஜுகேஷனுக்கு கொண்டு வராங்க. இந்த மாதிரி NPTEL ஸ்வயம் மாதிரியான நிறுவனங்கள் வழியாக எல்லாம் செய்கிறாங்க. அப்போது என்னென்னா கல்விக்கு செய்யக்கூடிய முதலீடு என்பது மிக அதிகமாக ஆகும். விவசாயம் இதெல்லாம் பொறுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு வந்து இந்த முறை பருவமழை பொய்க்கவில்லை என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். வருமானம் ஃபோர்காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் கூடுதல் மழை கூட இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்காஸ்ட். அப்போ நம்ம வந்து உரிய காலகட்டத்தில் பயிருக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள் இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் என்னென்னா மத்திய அரசனுடைய விவசாயிகளுக்கு நிதி உதவி திட்டம், அது வந்து அவர்கள் பல்வேறு இடங்களில் அதை வந்து இடுபொருட்கள் வாங்குவதற்கு அதை பயன்படுத்துகிறார்கள். அதை இந்த தரம் உயர்த்தி தருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று விவசாயிகள் மத்தியில் இருக்குது. அதுக்கும் வந்து மத்திய அரசு ஏதேனும் வந்து ஒரு திட்டம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன வகையில் அவர்கள் செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இப்போ மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன்ல வந்து அரசு வந்து அதிக அக்கறை வச்சிருக்கிறத வந்து நம்ம பார்த்துட்டே தான் வரோம். அவங்க நலனுக்காக நிறைய வந்து திட்டங்களை வந்து செயல்படுத்துறாங்க. அவங்களுக்கான எதிர்பார்ப்பு அப்படின்றது என்னவா இருக்கும் சார்? முக்கியமாக சுகாதாரம் தான் இதில் வந்து பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய சுகாதார கட்டுமானம் என்பது, அதுவும் இலவசமான சுகாதார கட்டுமானம் என்பது மிகப்பெரியது. அப்போ நீங்கள் வந்து மத்திய மாநில அரசுகள் சரி, அது குறிப்பாக மத்திய அரசு சரி, எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸை கட்டுறதோ, ஹாஸ்பிட்டல்ஸை மேம்படுத்துறதோ, புதிய பிளாக்ஸ் கட்டுறதோ, உள்ள டாக்டர்ஸ் நர்சஸ் இவங்கெல்லாம் கொண்டு வரதோ, இல்லை புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி சேர்க்கறது, இதுக்கான முதலீடு என்பது கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும். அதில் வந்து இன்னொன்று கூட சொல்லலாம்ல சார், காப்பீட்டு திட்டங்களுக்கான செலவும் கூட வந்து அதிகமாக தானே இருக்கு. நம்ம குடிமக்களுக்கான காப்பீட்டு திட்டம் அதெல்லாம் கூட வந்து செயல்படுத்தப்படுது இல்லையா? அப்போ அதுக்கான ஒதுக்கீடும் அதிகமாக இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? நிச்சயமா. இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே இப்போ நீங்கள் பார்த்தா முதியவர்களுக்கான ஒரு இலவச காப்பீடு திட்டம் 70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கான மத்திய அரசுடைய காப்பீடு திட்டம் ஏற்கனவே பிரதமர் அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ என்னன்னா அதெல்லாம் ஒரு பெரிய நிதி ஒதுக்கீடு இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து தர முடியும். 5 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து இலவச மருத்துவ வசதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு வாய்ப்பு. அதுக்கெல்லாம் பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடு தேவை. அதுக்கான பிரீமியம் தொகையை வந்து அரசாங்கமே செலுத்துகிறது. அந்த திட்டம் இன்னும் மேலும் விரிவுபடுத்தப்படலாம். அதனோட பயனாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது ஏராளமானவர் அதில் வந்து பயன்பெறுவார்கள். அது அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திட்டமாகத்தான் அது அறிவிக்கப்பட்டது. அப்போது அதுக்கு செய்யப்படக்கூடிய ஒதுக்கீடுகள் என்பது அதிகமாகத்தான் அதில் நிச்சயமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லப்படுது. அதாவது MSME துறையில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு அதிக எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரக பகுதி மக்களுக்கு வந்து தங்களுடைய பகுதி வளர்ச்சிக்காக வந்து அரசு வந்து நிதி உதவி வந்து நிறைய செய்யும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சொல்லப்படுது சார். இல்லை, MSMEக்கு வந்து ஒரு பெரிய புஷ் ஒன்று கண்டிப்பாக கிடைக்குங்க. என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் நமக்கு என்னென்னா நிறைய சிறு குறு நடுத்தர தொழில்கள் வந்து வளர்ந்தால் தான் வேலை வாய்ப்புகள் பெருகும். பெரும்பாலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவது என்பது MSME நிறுவனங்கள் தான் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்றன. இப்போ அவர்கள் கேட்கக்கூடிய ஒன்று வங்கி கடன் உதவிகள் அல்லது வந்து வங்கி கடனுக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள், இதெல்லாம் வந்து அவர்கள் அதிகப்படுத்தி தர வேண்டும். ஸோ அதனால் வந்து அவர்கள் அதே மாதிரி அவருடைய பொருட்களை அரசாங்கத்தை வந்து வாங்குவது என்பது மிக முக்கியமானது. ஸோ அப்போ அந்த மாதிரியான வாங்கக்கூடிய வழிமுறைகளை எளிமைப்படுத்துவது. ஒவ்வொரு துறைக்கும் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் இருக்குது. அதில் வந்து குறிப்பாக நீங்கள் வந்து மானியத்தை உயர்த்தி தர வேண்டும் என்பதோ அல்லது இந்த மாதிரி PLI ஸ்கீம்ஸ் அது எல்லாத்தையும் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், பல்வேறு துறைகளை அதற்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குது. மேபி இந்த முறை அந்த மாதிரியான வேறு சில துறைகள் கூட இந்த PLI கீழே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ப்ரீ பட்ஜெட் செஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் நிறுவனங்களும் சரி சங்கங்களும் போய் நிதியமைச்சகத்திடம் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் விதவிதமான கோரிக்கைகளை நாம் பார்க்கிறோம். இதில் வந்து அரசாங்கம் இதெல்லாம் எடுத்து செயல்படுத்த போகிறது என்பது நம்முடைய பட்ஜெட் உரையின் போது தான் அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமா சார். இன்னும் நீங்கள் இப்போ சொன்னீங்க நிறைய துறைகளை சார்ந்தவங்க வந்து நிதியமைச்சரோட போயிட்டு தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து 2 துறைகள் வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து மின்சார வாகனம் சார்ந்த அந்த
ஈவி அந்த துறை, இன்னொன்று வந்து செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த 2 துறைகளுக்கான ஒதுக்கீடு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த துறைகள் வந்து ரொம்ப விரைவான வளர்ச்சியை எட்டுன்ற நம்பிக்கை வந்து அந்த துறையினர் மத்தியிலையும் இருக்குது, மக்கள் மத்தியிலையும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த சைடில் வந்து என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது? நிறையவே இருக்கு. ஈவிஸில் வந்து முன்னாடி வந்து ஃப்ளேம்னு ஒரு திட்டம் இருந்தது. இப்போ அதுக்கு வேறு திட்டம் மாற்றிருக்காங்க. ஈவி 2 வீலர் வாங்கினோம்னா குறிப்பிட்ட தொகை மானியமாக மத்திய அரசுக்கிட்டேருந்து கிடைத்து கொண்டு வந்து இப்போ அதை வந்து மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இப்போது கர்நாடகத்தைச் சேர்ந்த குமாரசாமி அவர்கள் தான் அந்த துறை மினிஸ்டராக இருக்கார். அவர் வந்து இப்போ அதற்கான வேறு திட்டங்களை வந்து உருவாக்கி அதை வந்து மாற்றி அமைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த துறையில் வந்து நீங்கள் கூடுதலான இப்போ நீங்கள் இயல்பாக என்னென்னா இன்றைக்கி அந்த ஒரு ஈவிஸில் வந்து வாங்கிறதுக்கான செலவு வந்து நீங்கள் கூடுதலாக இருக்குது. அப்போ அதில் வந்து அரசாங்கம் வந்து ஊக்கப்படுத்தணும்னா அதுக்கான ஒரு மானியங்களை கூடுதலாக கொடுத்தால் நம்ம வாங்கக்கூடியவர்கள் எளிமையாக அதை வாங்க முடியும் என்பது தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாலிசிஸை வந்து இந்த முறையும் திருப்பி வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து ஈவிஸினுடைய ஒரு பெனட்ரேஷன் வந்து இன்னும் அதிகமாகும். உதாரணமாக டெல்லி மாதிரியான பிரதேசங்களில் அவங்க ஒரு இலக்கு நிர்ணயித்து கொண்டே வேலை செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 2030க்குள்ளே நம்ம டெல்லியில் எந்த விதமான டீசல் வாகனமே இருக்கக்கூடாது, வருஷத்துக்கு 10% 12% வந்து மொத்தமே ஈவிஸாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் வந்து திட்டமிடுகின்றன. இதுக்கு மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அதை செய்ய முடியாது. மத்திய அரசு அதே மாதிரியான திட்டங்களுக்கான ஒரு நிதி உதவி செய்து மக்கள் வந்து அந்த ஈவிஸை வாங்குவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு மானியங்களை எல்லாம் கொடுக்கும்பொழுது நிச்சயமாக அந்த பெனட்ரேஷன் இன்னும் அதிகமாகும். அப்போது இவர்கள் உற்பத்தியும் அதிகமாகும். இது வந்து ஒரு க்ரோத் ஃபேஸ். ஆக்சுவலாக இந்த க்ரோத் ஃபேஸில் அரசாங்கமும் கை கொடுக்கணும், மக்களும் அதை வந்து நம்பி வாங்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கான ஸ்டாண்டர்டைசேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் மூலமாகவும் ஏராளமான முதலீடுகள் வந்து நமக்கு வந்து சேரும். இப்போ அரசாங்கத்தினுடைய உதவி இருக்குமேனால் தனியார் முதலீடுகளும் சேர்ந்து இதில் வரும்போது நிச்சயமாக ஒரு பெரிய வளர்ச்சி வந்து அதில் வரும். இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து இதில் பார்க்கணும். அதாவது மானியம் வழங்குறது, அப்புறம் செலவினங்கள், இதெல்லாம் போக அரசோட பார்வையில் வந்து முக்கியமாக இருக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மூலதனங்களை திரட்டுறது, வருவாயை வந்து பெருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எந்தெந்த துறைகளில் வந்து அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க சார்? இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த டைரக்ட் டேக்ஸஸ்க்கு தான் வருமான வரி புதிய சட்டங்கள் வந்து வரப்போகிறதா நம்ம சொல்கிறாங்க. அது வந்துட்டோம், அது ஒன்று. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியாவில் வருவாய் ஈட்டக்கூடியவர்கள் மிடில் கிளாஸ் அல்லது சாதாரண இவர்களில் வருமானம் வரி கட்டக்கூடியவர் 8% பேர் தான். அப்போது அந்த வருமான வரி பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடித்தளத்தை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். அதனால் ஏராளமான பேர் இன்னும் வருமான வரி அடுக்குக்குள் வராமல் இருக்கிறார்கள். அப்போது இயல்பாகவே நம்ம வருமான வரி அடுக்குக்குள் வராதவர்களை அதற்குள்ளே உள்ளே கொண்டு வந்தால் நம்முடைய டைரக்ட் டேக்ஸ்லேருந்து வரக்கூடிய வருமானம் என்பது இன்னும் அது அதிகமாக பெருகும். அப்போ அந்த பேஸை வந்து இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இன்னும் மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. 1. 2, இந்த மாதிரியான ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் வருவாய் வந்து மறைமுக வருவாய் என்பது, இந்த மறைமுக வருவாய் என்பதை நம்ம வந்து இன்னும் அதிகப்படுத்தி இன்னும் அதில் வந்து யாரெல்லாம் இன்னும் எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் அல்லது எந்தெந்த துறை சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் என்னென்ன அடுக்குகள் கீழே கொண்டு வந்து அவங்கள வந்து நம்ம இந்த ஜிஎஸ்டி கீழே கொண்டு வர போகிறோம். அதுதான் மறைமுக வரி. இந்த அதெல்லாம் கொண்டு வந்தோம்னா தான் கூடுதலான வருவாயை வந்து ஈட்ட முடியும். நமக்கு இன்னைக்கு தேவை வந்து ஏராளமான ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன. பல திட்டங்களை வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு போதிய நிதி ஆதாரத்தை திரட்ட வேண்டும். என்னென்னா கூடுதலான கடன் வாங்கி கொண்டே நம்மளால் போக முடியாது. அப்போ நம்ம கடன் அளவை நம்ம குறைக்க வேண்டும் என்றால் நம்மளால் வந்து எங்கெங்கே இது வரைக்கும் யாரெல்லாம் வரி கட்டாமல் இருக்கிறாங்களோ, அது வந்து டைரக்ட் டாக்ஸஸ்லேயே ஆனாலும் சரி இன்டைரக்ட் டாக்ஸஸில் ஆனாலும் சரி அவங்கள உள்ளே கொண்டு வரணும். நேர்மையாக டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு நம்ம உரிய சலுகைகள் வழங்க வேண்டும். அதே சமயத்தில் டாக்ஸ் கட்டாமல் இருக்கிறவங்களை எப்படி டாக்ஸ் பேஸ்க்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது யோசிக்கணும். கம்ப்ளையன்ஸ்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒழுங்காக பின்பற்றுவது என்பது, அந்த கம்ப்ளையன்ஸை வந்து இன்னும் அதிகப்படுத்துவாங்க. அதை வந்து செய்வதன் மூலமாக அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரங்கள் பெருகும் என்பது ஒரு வழிமுறை. இன்னொன்று, அரசாங்கத்தினுடைய இருக்கக்கூடிய இந்த பல முக்கியமான துறைகளில் தங்களுடைய பங்குகளை வந்து விற்பனை செய்து போதுமான நிதி ஆதாரத்தை திரட்டுவது, அது வந்து இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு பேர். முன்னாடி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ஒரு பெரிய ஒரு கவனம் இருந்தது. படிப்படியாக அது வந்து இன்றைக்கு மாற்றம் அடைந்திருக்கிறது. இந்த முறை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஈடுபட போகிறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா அது வந்து கூடுதலான நிதி ஆதாரத்தை மத்திய அரசுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமா சார். அதாவது ரொம்ப ஒரு சவாலான பொருளாதார சூழல் வந்து சர்வதேச அளவில் நிலவிட்டு வந்தாலும் கூட மக்கள் நலனில் வந்து அக்கறை செலுத்தக்கூடிய மத்திய அரசு வந்து ஒரு சிறப்பான பட்ஜெட்டை வந்து தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மக்களும் வந்து காத்திருக்காங்க, நாமும் காத்திருக்கிறோம். இது பற்றி நிறைய விஷயங்கள், இந்த பட்ஜெட் எதிர்பார்ப்புகள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொன்னீங்க. நிலையத்திற்கு வந்து இந்த மாதிரி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம் நேயர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.